தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. டீ செம்மையா இருக்குல்லடா. என்னதான் இருந்தாலும் சொல்லு, நைட் டைம்ல இப்படி உட்காந்து ஒரு டீ குடிக்கிறது அல்டிமேட் தான். டீக்கு டெஃபினேஷன் கொடுத்ததெல்லாம் போதும்டா. சொல்லு சொல்லு, என்னாச்சு? அட நீ வேற கார்த்தி, இப்படி கொஞ்ச நேரமாச்சும் வெளியே வந்தாதான்டா ரிலாக்ஸா இருக்கு. முன்னாடிலாம் வீட்டுக்கு போகணும்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த ஷாலினி இருக்காளே, எப்ப பார்த்தாலும்டா வந்து நகி நகின்னு பேசிட்டு இரிட்டேட் ஆகுது தெரியுமா மச்சான்? என்ன சூர்யா, இது என்ன புதுசாவா நடக்குது? ரெகுலரா நடக்கிறது தானே. அதுக்காக நான் தான் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, விட வேண்டியது தானே. சும்மா அவ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ பயங்கர டென்ஷன் ஆகுதுடா. என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து இப்படிதான் மச்சான், அம்மாக்கு பிடிக்குமேன்னு பால்கோவா வாங்கிட்டு வந்தேன்டா. ஆனா சரி, நான் வரப்போ அம்மா வீட்ல இல்ல, அதனால ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து குடுக்கலான்னு வந்து பார்த்தா அது டப்பாவே காலியா இருக்குடா. பார்த்தா அவ மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். என்னன்னு கேட்டா, மாமா எனக்காக தான் நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க, நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் அது எனக்கு மட்டும்தான்னு சொல்றா. எவ்வளவு இரிட்டேட் ஆகும் கார்த்தி. நான் ஒண்ணு நினைச்சான், அவ ஒண்ணு நினைச்சிட்டு ரொம்ப தாண்டா பண்றா. எனக்கு இருக்கிற கோவத்துல ஆரஞ்செல்லாம் போல ஆத்திரம் வருது. எல்லாத்தையும் மாமாக்காக பாக்குற வேண்டியதா இருக்கு. விஸ்வா, அவ சின்ன பொண்ணு, லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். கார்த்தி, அவ என்ன சின்ன பொண்ணு, 22 வயசு ஆகுது. இன்னுமா மெச்சூரிட்டி வரல அவளுக்கு? இந்த வருஷம் காலேஜே முடிக்க போறான். படிப்புல ஜீரோ தெரியுமா? கொஞ்சம் கூட படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கோ? சரிடா. இல்ல கார்த்தி, இது இப்படியே விட்டா சரியா வராது. நானும் அவகிட்ட பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன், கோவமா சொல்லி பார்த்துட்டேன். எதுவுமே அவகிட்ட சரிப்பட்டே வரல. நான் அம்மா கிட்ட பவிய பத்தி சொல்லலான்னு இருக்கேன்டா. ஏய் விஸ்வா, என்ன சொல்ற? அ, பவிக்கிட்டயே நீ இன்னும் உன் மனசுல இருக்கிறத சொல்லல. அவங்களுக்கே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியலடா. ஆனா இப்ப நீ அம்மா கிட்ட சொன்னா உடனே அம்மா அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. என்ன விஸ்வா? கார்த்தி, எனக்கு புரியுது. அதனாலதான் நான் இவ்ளோ நாளா சொல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு தெரியலடா. அம்மா கிட்டயாச்சும் சொன்னாதான் அம்மா கிட்ட நான் பொறுமையா பேசலாம்னு எனக்கு தோணுது. இவ பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. பட் பவித்ராக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்னடா இப்படிலாம் சொல்ற? அப்போ பவித்ராக்கு என்ன பிடிக்காதா? டேய், நான் அப்படி சொல்லல. பட் உன் மனசுல இருக்கிறத அவங்க கிட்டே நீ இன்னும் சொல்லலல்ல, அதான். ஆமால, நான் இன்னும் என் மனசுல இருக்கிறத பவித்ரா கிட்டே சொல்லல. ஆனா சரி. இப்ப என்ன, அவங்க கிட்ட நான் சொல்லணும் அவ்வளவுதானே? நான் சொல்றேன். என்னடா சொல்ற? திடீர்னு அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னேன், இப்ப என்னன்னா பவித்ரா கிட்ட சொல்றேன்னு சொல்ற. டேய், நீ ஒரு மைண்ட்லே இல்ல, உனக்கு புரியுதா? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு விஸ்வா, அதுதான் நல்லா இருக்கும். இல்ல கார்த்தி, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா கிளியரா தெரியுது. பவித்ராவை பொறுத்த வரையும் யாரையும் லவ் பண்ணணும்ன்ற தாட் அவங்களுக்கு இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கிட்ட எத்தனையோ முறை பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். பட் ஒரு நாள் கூட அவங்க லிமிட்ட மீறி சிரிச்சது கூட கிடையாதுடா. அப்படி இருக்க பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா அம்மா எடுக்கிற டிசிஷனுக்கு தான் ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஏன் வெயிட் பண்ணணும்? அதான் எனக்கு இப்படி தோணுது. நான் ப்ரப்போஸ் பண்ணி பார்க்குறேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்பா அம்மா எடுக்கிற முடிவுன்னு தான் சொல்லுவாங்க. வேணா பாரு, அதுதான் பதிலா வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை பத்தி நான் யோசிக்கலான்னு இருக்கேன். ம், சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அப்புறம் வரத பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் மச்சான். நான் இருக்கேன்டா, டோன்ட் வரி. அதான் எனக்கு தெரியுமே மச்சான், நண்பேண்டா. பைத்தியம், இவ்ளோ நேரம் நல்லா மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப பாரு என்ன வாய் அடிக்கிறடி. சரிடா மச்சான், ஃபீல் பண்ணாத. எது வந்தாலும் நாம சேர்ந்தே சமாளிப்போம், சரியா? டீ குடி, ஆறிட போத. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் அந்த சிறகு, வானுக்கும் இல்லை உண்டு நட்புக்கில்லை. லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. கிட்டத்தட்ட 2 hours பக்கம் ஆச்சு இவங்க கிளம்பி, இன்னும் வரல. ஷோ, எனக்கு வேற படபடன்னு இருக்கு. ம்
எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? என்ன அவர் தூங்க சொல்லிட்டு தானே போனாரு. படுத்தா சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குதே. ம், எனக்கு ஏன் அப்படி இருக்கு? ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை ஃபோன் பண்ணா தப்பா நினைச்சுப்பாரோ? ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. ம், அவங்க எப்ப வந்தாலும் ஓகே தான். ஆனா எனக்கு ஏன் படபடன்னு இருக்கு? சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா தானே கரெக்டா இருக்கும். ஃபோன் பண்ணா தப்பா எடுத்துப்பாரோ? என்ன தூங்க சொல்லிட்டு தான் போனாரு. சரி, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எங்க இருக்காரு, எப்ப வரான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. அவர் வீட்டுக்கு வர வரையும் தூக்கமே வராது போல. கரெக்டு. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏய், ரிங் வந்துட்டே இருக்க, ஏன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்ற? ஆமா, இந்த டைம்ல உனக்கு யாரு கால் பண்றது? என்னாச்சுடா? விஸ்வா, என்ன? அட்டென்ட் பண்ணி பேசு. ம், எப்படிடா பேசுறது? எனக்கு புரியல. எப்படி பேசுறதுன்னா? யார் கால் பண்ணிருக்கான் மச்சான்? அது அது மீரா தாண்டா கால் பண்றாங்க. பாருடா. டேய், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான்டா மச்சான். மீரா கால்லாம் பண்றாங்களா? அப்புறம் ஏன் முழிச்சிட்டு இருக்க? அட்டென்ட் பண்ணி பேசு. இல்ல, அவங்க இதுக்குடா எனக்கு கால் பண்றாங்க? என்னம்மா தூங்கல? நான் தூங்க சொல்லிட்டு தான் வந்தேன். பாவம், புருஷன் வரலன்னு வெயிட் பண்றாங்களா என்னமோ? டேய், கிண்டல் பண்ணாத. அவங்க எதுக்காக எனக்கு வெயிட் பண்ண போறாங்க? நான் கிளியரா சொல்லிட்டு தான் வந்தேன். முதல்ல அட்டென்ட் பண்ணி பேசு. என்னன்னு பேசினா தானே தெரியும். ஹலோ, சொல்லுங்க மீரா. சார், அது நான் என்னாச்சு சொல்லுங்க. ஏதாச்சும் வேணுமா? ஆமா, இன்னும் நீங்க தூங்கலையா என்ன? நான் உங்களை தூங்க சொல்லிட்டு தானே வந்தேன். அது அது வந்து சார், அது ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதான் நீங்க இன்னும் வீட்டுக்கு வரல. எப்ப வருவீங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் சார். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன தூங்கலையா? இல்ல சார், அது நீங்க வர வரையும் வெயிட் பண்ணலான்னு. என்ன? அ, அ, இல்ல மீரா, நீங்க தூங்குங்க. நீங்க எதுக்காக எனக்காக? இல்ல சார், எனக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி படபடான்னு இருக்கு சார். அதான் கால் பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க சார். நீங்க வர லேட் ஆகுமா சார்? ஆ, இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிளம்பிடுவோம். ஆ, வீட்டுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வந்துருவேன். அப்படியா? ஓகே சார், நீங்க வாங்க. நான் ஃபோன் வச்சுட்டேன். ம். என்ன மச்சான், ஃபோன்லாம் வந்திருக்கு? டேய், சொல்லவே இல்ல. அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க போல. நான் தான் எதுவுமே தெரியாம இருக்கணும். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க பயந்துட்டாங்க போல. இன்னும் தூங்காம இருக்காங்க. சரி வா, நம்ம கிளம்பலாம். எனக்கு தூக்கம் வருதுடா. நிஜமாவே உனக்கு தூக்கம் வருதா? இல்ல விஸ்வா, இங்க பாரு. வா, எனக்கு டயர்டா இருக்குடா. காலையில ஆபீஸ் போகணும்ல. தூக்கம் வருது. வா போலாமா? தெரியுதுடா, தெரியுது. போலாம் போலாம். இன்னும் தூங்காம என்ன நினைச்சு எதுக்காக ஃபீல் பண்றாங்க? நான் சொல்லிட்டு தானே வந்தேன். ஆனாலும் ம், வந்துட்டாரு. என்னாச்சுங்க? நான் உங்களை தூங்க சொல்லிட்டு தானே போனேன். தெரியல சார், தூக்கம் வரல. அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் போய் தூங்குறேன் சார். எது? என்ன சார்? ஏங்க, நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்டு கூட தானேங்க போயிருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டு நான் வந்த உடனே போய் தூங்குறேன்னு சொல்றீங்க. என்ன சார் பண்ணணும்? இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நீங்க ஏன் தூங்கல? தூங்காம எதுக்காக வெயிட் பண்ணீங்க? ம், தெரியல சார். அது இல்ல மீரா, அது எப்படி காரணம் இல்லாம இருக்கும்? காரணம் இல்லாம எப்படி வெயிட் பண்ணணும்னு தோணும்? என்னன்னு சொல்லுங்க. அது அது ஒன்றும் ஒன்றும் இல்லை சார். நிஜமா ஒன்றும் இல்ல? ம், என்னாச்சு? அது அது வந்து சார், நான் 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 சும்மா தாங்க விளையாடினேன். போங்க, போய் தூங்குங்க. என்ன? இப்போ அந்த ஷாக் ரியாக்ஷன்லாம் போயிடுச்சு போல. போங்க போங்க, போய் தூங்குங்க. ஓகே சார்,
குட் நைட். குட் நைட் குட் நைட். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே இந்த அழகை. என்ன ராணி, பிள்ளைக்கு காஃபி கொடுத்தியா? அவ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாக்க கிளம்பிட்டாங்க. அவளுக்கு இன்னைக்கு கடைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணுமா, கிளம்பணுமா, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்படியா, சரி சரி. அப்புறம் சீம்பால் காய்ச்சிட்டியா? என்னங்க இப்பதானே கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதுக்குள்ள எப்படி காய்ச்சறது? இனிமேதான் காய்ச்சணும். சரி சரி, பாப்பா கிட்ட கொஞ்சம் சீம்பால் கொடுத்து சண்முகா நான் வீட்டுக்கு கொடுக்க சொல்லு. அக்காக்கு கொஞ்சம் சீம்பால்னா பிடிக்கும் பத்தியா, அவங்களும் குடிப்பாங்கல்ல. ஆமாங்க ஆமா, நான் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். அவ கிளம்புறப்போ கொடுத்து விடுறேன். சரி. மனோகரா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் உன் பொண்டாட்டியும் எதுவும் சத்தம் காட்டாம அமைதியாவே இருந்தா எப்படிடா? அவளுக்கும் வயசாயிட்டே போகுது பத்தியா, ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே. அவ கூடவே இருந்த மீரா குட்டிக்கு கல்யாணம் ஆயி போச்சு. ஆனா இவளுக்கு இன்னும் ஆகலைன்னா எப்படியா? சொன்னா கேளுங்க, சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. என்னம்மா நீங்க, மீராக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலை, அதுக்காக உடனே பவித்ராக்கும் பண்ணணும்னா எப்படிமா? 4 இடத்துல பார்த்து நல்ல வரனா பார்த்து தான் புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? போற இடத்துல புள்ள நல்லா இருக்க வேண்டாமா? அதெல்லாம் சரிதான்டா, ஆனா சீக்கிரமா பாருங்க, வயசாயிட்டே இருக்கா இல்லையா? சரிம்மா, பாக்குறோம். இவளுக்கு முடிச்சாதான் என் பேரனுக்கு ஏதாச்சும் பார்க்க முடியும். ஏத்த பேரன் இப்பதானே படிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இல்லடி, அப்படி சொல்லல. இவளுக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சாதானே அடுத்து அவனும் படிப்பை முடிச்சிருவான். அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் பத்தியா. என்னம்மா நீங்க இந்த காலத்துல இப்பவே அவனுக்கு கல்யாணம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 21 வயசெல்லாம் வயசாமா? இப்பதான் படிச்சு முடிக்க போறான். முடிச்சு ஒரு வேலையை வாங்கட்டும், வேலையை வாங்கி அவனோட லைஃப் அவன் பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிச்சா போதும். என்ன இப்போ அவனுக்கு? டேய் அப்படி இல்லடா, போதும் அத்தை, சின்ன பையன், அவன் கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க கொடுக்குற செல்லத்தினாலதான் நாங்க சொல்ற பேச்ச ஒன்னும் கேக்குறது இல்ல. இப்பவே எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். சரிம்மா, சரி சரி. என் பேரன் ஏதாச்சும் சொல்லலனா உங்களுக்கு 2 பேருக்கும் தூக்கமே வராதே. என்னமோ பண்றதா பண்ணுங்க, சொல்றது பெரிய மனுஷியா இருந்து சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அக்கா அக்கா, வாசல்ல யாரோ கூப்பிடுறாங்க, யார் அது? ஆமா ராணி, இது என்னமோ உன் தம்பி குரல் மாதிரியே இல்ல. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. அக்கா. அட ஆமாங்க, அவனே தான் வந்திருக்கான். தம்பி மணி, உள்ள வாயா. வாப்பா மணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க அத்தை? அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம்யா, நல்லா இருக்கோம். என்னய்யா ரொம்ப வருஷமா ஆளையே காணோம், திடீர்னு வந்து நிக்க? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் வீட்டு பக்கமே வர முடியல. ஊர்லயே கரெக்டா இருந்துச்சு பாத்துக்கங்க. டேய் என்னடா நீ, காலங்காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் பொண்டாட்டி புள்ளைங்கன்னு நல்லா நிம்மதி, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருந்தா எப்படிடா? அட என்னக்கா நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு? எனக்கு என்னமோ கல்யாணத்துல எல்லாம் விருப்பமே இல்லக்கா. விடு, நான் இருக்க வரையும் சந்தோஷமா நான் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுறேன். என்னப்பா நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? வயசு பையனா இருந்தப்ப இருந்து இப்ப வரையும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. அட விடுங்க மாமா. சரி சரி, ஊர்ல வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன அதிசயமா இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு வந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா, நானும் அங்க பாய்க்கு கூட அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தேன். சரி, உன்னையும் மாமாவையும் பார்த்து கூட ரொம்ப நாள் ஆயிப்போச்சு பாத்தியா, அதான் வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். பரவாயில்லையே மச்சான், இப்ப வச்ச மாமாவும் அக்காவும் இருக்கிறது தெரிஞ்சிச்சு, அப்பப்ப வந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும். சரி விடுங்க மாமா, இதுக்கப்புறம் அடிக்கடி வந்துடலாம். சரி சரியா, என்னையா காப்பி தண்ணி குடிக்கிறியா? இல்லாத கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிடா, ஏன் நிக்கிறேன், உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. ஆமா, பவித்ரா எங்க ஆளு காணோம், உன் பையன் எங்க ஆளு காணோம். எனக்கு தெரியும்டா தம்பி, தாய் மாமனாச்சே, அக்கா பிள்ளைங்க மேல பாசம் இல்லாமையா இருந்துரும். பவித்ரா உள்ள கடைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காயா. ஆனா தம்பி இங்க இல்ல பாத்துக்கோ, அவனுக்கு இது காலேஜ் கடைசி வருஷம் பாத்தியா, அதனால அங்க ஊர்ல காலேஜ்லயே இருக்கான், இன்னும் வீட்டுக்கே வரல. ஓ அப்படியா, சரி சரிக்கா. மாப்பிள்ள நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையோட வந்தா தானே கௌரவம். அப்படிதாயா நாங்களும் நினைக்கிறோம், ஆனா என்ன செய்ய போறானோ தெரியல. அதெல்லாம் என் மாப்பிள்ள நல்லா வருவாங்கக்கா. அம்மா. அடடே, என் அக்கா மகளே வந்துட்ட போல, எப்படிமா இருக்க? இவரா இவரா இவர் எப்படிங்க? பவித்ரா, என்னமாச்சு? மாமனை பார்த்து சந்தோஷமா? அப்புறம் இருக்காதாடா, தாய் மாமனா இருந்துகிட்டு அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அவ சின்ன பிள்ளையா இருந்தப்ப நீ இருந்தது, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தா அவளுக்கு அடையாளமே தெரியுதோ இல்லையோ? என்னக்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் நான் அவளுக்கு மாமன், என்ன போய் அவ மறந்துடுவாளா?
என்னம்மா இந்த மாமனை மறக்கலையே? என்ன பவித்ரா, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எனக்கு அக்கா பொண்ணுதான். நான் உன்னை மறக்கல. நீ மறந்துட்டியா என்ன? பவித்ரா, என்னடா ஆச்சு? உன் மாமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான், அப்படி பாக்குறேன். ஒன்றும் இல்லைப்பா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, நல்லா இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்க. வயசுக்கு வந்தப்போ உன்னை பார்த்தது அப்போ வேற மாதிரி இருந்த. இப்ப எவ்வளவு பெரிய புள்ளையா வளர்ந்து வச்சிருக்க. நல்லா இருக்கேம்மா. நீயும் நல்லாவே இருக்க. இத்தனை வருஷமா இவர் இங்க வர மாட்டாருன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இப்ப வந்து எதுக்கு இங்க நிக்கிறாரு? என்னாச்சுமா? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல. ஒன்னும் இல்ல. அது ஒன்னும் இல்லடா, அவளுக்கு கடைக்கு டைம் ஆயிருக்கும் பாத்தியா, அதான் அப்படி பாத்துட்டு இருக்கா. சொன்னல்லக்கா, ஏதோ சொந்தமா கடை வச்சிருக்கான்னு. நீ ரெடியா இருந்தா வாமா, நானே கொண்டு போய் விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய்க்கிறேன். என்னம்மா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். அப்ப இருந்த மாதிரியே இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, வளர்ந்துருக்க. இங்கதானே இருக்க போறேன், பாத்துக்கிறேன். போக போக எப்படி உன்னை வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதா? அம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மாடி, போற வழியில சண்முகா நான் வீட்ல அந்த சீம்பால கொடுத்துட்டு போயிடுமா? சரிங்கப்பா. என்னக்கா நீ வயசு பிள்ளை இப்படி தனியா போறான், நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்க்கா. என்ன இவரு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேம்மா. இல்ல மணி, இப்பதானே நீ வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு. அவளுக்கு இந்த இடம்லாம் பழக்கம் தான், போயிட்டு வந்துருவா. அது மட்டும் இல்ல, என் பிள்ளை நல்ல தைரியசாலி தான். தைரியமா எல்லாத்தையுமே சமாளிப்பா. ஓ அப்படியா மாமா? சரி சரி.